கால சக்கரத்தில் 12 ராசிகளில் மூன்றாவது ராசியாகவும் புதன் பகவானை அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, டைரெக்டாக விஷயத்துக்கு வரலாம். இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் என்னங்க பார்க்க போகிறோம்? அதாவது இந்த மிதுனம் ராசிக்காரங்க, நீங்கள் வீட்டு பூஜை அறையில் எந்தெந்த சுவாமி படங்களை நீங்கள் வச்சு வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம், கல்வி, அறிவு, செல்வம், குடும்ப சந்தோஷம், பிள்ளை பாக்கியம், உடல் ஆரோக்கியம், இது எல்லாமே கிடைக்கும். அதே போல் எந்த தெய்வங்களை நீங்கள் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது, அதற்கான காரணங்கள் என்ன, அதே போல் எப்படிலாம் வழிபாடு நீங்கள் செய்யணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ பதிவில் நாம் பேச போகிறோம். சரிங்களா? அதனால் இந்த வீடியோ பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, மிதுன ராசிக்காரங்கன்னா யாருங்க? அதாவது வாயு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் புதன் ஆட்சி கொண்டு இருக்கிறார். அதனால் இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடியவங்க, கற்பனை திறன் அதிகம், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சுறுசுறுப்பாக செய்வாங்க, பேச்சு திறமை இவங்க கிட்ட அதிகங்க. அதாவது இவங்க ஒரு சபையிலையோ ஒரு மேடையில் எங்கேயாவது ஒரு பொது கூட்டத்தில் பேசுகிறாங்கன்னா இவங்க பேசும்போது எல்லாரும் இவங்கள தான் கவனிப்பாங்க. அதே போல் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஆற்றலும் உடையவங்க நீங்கள் மட்டும்தாங்க. அந்த அளவுக்கு நல்ல பேச்சாற்றலும் சுறுசுறுப்பாகவும் இயங்கக்கூடியவங்க, எதை எடுத்தாலும் ஒரு ஆர்வத்துடன் செய்யக்கூடியவங்க நீங்கள் தாங்க மிதுன ராசி அன்பர்களே. அது மட்டும் இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் ஆட்சி அதிபதியாக இருக்கிறதுனால இயல்பாகவே உங்களுக்கு நல்ல கல்வி, நல்ல அறிவு, சரிங்களா, இது எல்லாம் இருக்குது. அதே போல் தொழில் செய்கிறதும் பார்த்திங்கன்னா நல்ல வியாபாரமாக இருக்கட்டும், வாணிபம், மார்க்கெட்டிங்கு, ஷேர் மார்க்கெட்டிங், இது எல்லாத்துலேயுமே மிதுன ராசிக்காரங்களை அடிச்சிக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு புது புது ஐடியா, புது புது யோசனைகளை கொடுக்கக்கூடியவங்க, டக்குன்னு முடிவெடுக்கிறதுல மிதுன ராசிக்காரங்களை அடிச்சிக்கவே முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிதுன ராசிக்காரங்க அந்த 12 ராசிகளில் மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறது, கற்றுக் கொடுக்கறதுல, இனிமையாக பேசுறதுல, அதே சமயம் நேர்பட பேசுறதுல மற்ற ராசிக்காரங்களை விட உங்களை அடிச்சிக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு நல்ல அன்பு மனம் கொண்டவர்களும் நீங்கள் தாங்க. அதே போல் அறிவுத்திறன் அதிகம், ஒரு விஷயத்தை உடனே புரிஞ்சிக்குவீங்க. ஒரு ஸ்கூலில் படிக்கிற மாணவனாக இருக்கிறீங்கன்னா, பாடம் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு டைம் அந்த பாடத்தை கேட்டால் போதும், நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்குவீங்க. அதே போல் சமூக வட்டாரத்தில் உங்களுக்குன்னு தனி கூட்டமே இருக்குங்க. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். நல்லா எல்லாருக்கிட்டையுமே சகஜமாக பழகக்கூடிய தன்மை உங்ககிட்ட மட்டும் இருக்குங்க. புத்திசாலித்தனம், சாமர்த்தியமாக பேசுறது, எந்த ஒரு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல மிதுன ராசிக்காரர்கள் முன்னோடியாக இருப்பாங்க. அதே போல் உங்களுடைய பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடிக்கு உங்களுடைய டெசிஷன் மாற்றிட்டே இருப்பீங்க. சில நேரத்தில் ரொம்பவே பேசி மற்றவங்களே போர் அடிக்க வச்சுருவீங்க. ஆனால் உங்ககிட்ட ஆழமான பாசம் இருக்கிறதுனால அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. சரிங்களா? அதில் நீங்கள் மைனஸ் ஆயிடுறீங்க. உங்களுடைய பாசம் உண்மையானது தான், ஆனால் அது மற்றவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. உதாரணமாக சொன்ன போனால், ஒரு மிதுன ராசிக்காரர்கள் வியாபாரம் தொடங்குறீங்கன்னு வச்சுக்காங்க. ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் இருப்பீங்க, அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா அதுவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக போயிருப்பீங்க, அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மார்க்கெட்டிங் வேலையாக பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி புது புது விஷயத்தில் கவனம் செலுத்துகிறீங்க, ஆனால் இருந்தாலும் சரியாக ஒரே இதை வச்சு நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க. சரி, இப்படி இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் எந்தெந்த சுவாமிகளை நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அல்லவா? அப்போ புதன் பகவானுக்கு அதிபதியாக யார் இருக்கிறாங்க? அதாவது விஷ்ணு பகவான்.
நரசிம்மர் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கிறார். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. சரி, மேட்ருக்கு வரலாம். அதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை அறை அப்படின்றது ஒரு வீடுன்னு இப்போ கட்டுறங்க. என்ன அந்த வீடு கட்டினா சுவாமிக்குன்னு தனியாக ஒரு இடம் ஒதுக்கி, அதாவது நம்ம பூஜை கடவுளுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கணும். ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறை அப்படின்றது இப்போ யாருமே பெருசாக வைக்கிறது கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் இருக்கிறதே வாடகை வீட்டில், அதில் நாங்கள் இன்னும் பூஜை வேறு தனியாக வைக்க முடியுமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. அதாவது அதுலேயும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது 2 ரூம்பாக இருந்தாலும் சரி, அந்த 2 ரூமில் சுவத்தில் சுவாமி ஃபோட்டோவை வச்சு அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் மாட்டி அந்த இடத்த மட்டும் சுத்தமாக வச்சு பராமரிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சரி, அப்போ எங்கிட்ட இடமே இல்லை சுவாமி, எங்களுக்கு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் தான் இருக்குது, அப்போ நாங்கள் கிச்சனில் எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்கலாம். அதே போல் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் கூட அந்த சுவத்தில் சாமி ஃபோட்டோவை வச்சு ஸ்க்ரீன் மாட்டி அந்த இடத்த மட்டும் பயன்படுத்தாமல் நல்லதுக்கு மட்டும் பூஜை செய்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்துகிறவங்களும் சில பேர் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெடிமேடாக பூஜை அறைகளும் இருக்குது வுட்டில், அதை வாங்கி கூட நம்ம வச்சு பயன்படுத்தலாம். சரி, அப்படி இருக்கும்போது இந்த மிதுன ராசிக்காரர்கள் பூஜை அறையை எப்படி வச்சுக்கணும், பூஜை அறையில் எந்த சுவாமிகளை வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். ஜென்ரலாக வந்து ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடிலாம் நம்மளுடைய மூதாதையர்கள் பெரியவங்களாம் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு வீடு புதுசாக கட்டுறாங்கன்னா அதுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க, பால் பொங்குவாங்க. அப்படி பால் பொங்கும்போது பெரியவங்க ஒரே ஒரு சுவாமி ஃபோட்டோவை தான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, வீட்டில் வைக்குவாங்க. அது என்னன்னு தெரியுங்களா? அதாவது 5 சுவாமிகள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபோட்டோவை தான் குறிப்பாக பெரியவங்க இதுக்கு முன்னாடி வைத்து வழிபாடு செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அப்படி கிடையாது. ஒரு சில பேருக்கு சிவனை பிடிக்கும், ஒரு சில பேருக்கு அம்மனை பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பெருமாளை பிடிக்கும். அப்படின்னு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோஸை எடுத்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறாங்க. அது கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் பொதுவாக இந்த ஒரு ஃபோட்டோ இருந்தாவே போதுங்க, உங்கள் வீட்டில் செல்வம், அருள் சக்தி, பணம், கல்வி, ஞானம், தொழில், வியாபாரம், திருமணம் இப்படின்ட்டு எல்லா செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதாவது 5 தெய்வங்கள் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை நீங்கள் வச்சு வழிபாடு செய்யணும். சிம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் இனி வரும் காலகட்டத்தில் புதுசாக ஒரு வீடை கட்டி நீங்கள் கிரகப்பிரவேசம் செய்கிறீங்க அப்படின்னா முதல்ல செய்ய வேண்டியது அந்த 5 தெய்வங்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபோட்டோவை எடுத்துன்னு வந்து வச்சு வழிபாடு செய்யுங்க. சரி, அது எந்த சுவாமிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா நலன்களையும் இதிலே இருக்குங்க, தெய்வங்கள் கொடுக்குறாங்க. இதில் நடுவில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான். அவர் என்ன செய்கிறாரு, அதாவது வினைகளை அனைத்தையும் வேரோடு நீக்கி வாழ்க்கையில் நமக்கு கேட்குற எல்லா நலன்களையும் வாரி வழங்கும் வள்ளலாக விளங்குகிறார்கள். அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு வினைகளை நீங்கினவே போதும், மற்ற எல்லாமே நமக்கு கிடைக்குங்க. அதனால தான் விநாயக பெருமான் அந்த 5 தெய்வங்களுக்கு நடுநிலை நாயகனாக விளங்குகிறாருங்க. சரி, அடுத்ததாக யாருங்க, அதாவது விநாயகரில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சரஸ்வதி தாயார் இருப்பாங்க, மறுபக்கம் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. சரிங்களா? இதில் சரஸ்வதி தாயார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு வீட்டில் சரஸ்வதி தாயார் இருக்கும்போது நல்ல அறிவு, நல்ல ஞானம், குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு, கல்வி, அறிவு இது எல்லாமே கிடைக்குங்க. புரியுதுங்களா? அதாவது ஒரு நல்ல அறிவு இருந்தால் தானே நம்மளால் எல்லா வேலைக்கும் போக முடியும், நல்ல வேலை செய்ய முடியும். அப்போ வேலை செஞ்சால் மட்டும் போதுமா? தகுந்த பணம் செல்வம் வரணுமா இல்லையா? அதுக்கு தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க. அப்போ மகாலட்சுமி தாயார் நமக்கு என்ன தருவாங்க, அதாவது செல்வங்களை அனைத்தையும் வழங்கக்கூடிய தெய்வமாக விளங்குகிறார். இன்னும் சொல்லப்போனால் அந்த செல்வம் இந்த செல்வம் அப்படிலாம் கிடையாது, அனைத்து வகையான செல்வங்களையும்
அருளக்கூடிய இடத்துல அம்பாள் மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க. அப்புறமா இந்த கடைசி 2 பக்கத்தில் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் மாமனார், ஒரு பக்கம் மருமகன் இருக்கிறாங்க. அதாவது ஒரு பக்கத்தில் திருப்பதி வெங்கடாஜலபதியார் காட்சி தருகிறார். அந்த எம்பெருமான் பெருமாள் இருதயத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அப்படின்ற தாயாரோடு இணைந்து காட்சி தரக்கூடிய பெருமாள் என்ன நமக்கு தரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்ல குடும்ப ஒற்றுமையை தருகிறார். அது மட்டும் இல்லாமல் குடும்ப ஒற்றுமையோடு சேர்த்து வாழ்க்கையில் குழந்தை, கணவன், மனைவி, பிள்ளைகள் அப்படின்னு ஒரு குடும்ப வாழ்க்கையை எம்பெருமான் வெங்கடாஜலபதி தராருங்க. சரி, அப்படி இருக்கும்போது அடுத்ததாக முருகப்பெருமான் கடைசியாக இந்த பக்கம் இருக்கிறார். அப்போ முருகப்பெருமான் நம்மளுக்கு என்ன தருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு என்ன பிரச்சனை, என்ன துன்பம், எதுவுமே கவலைப்படாத. அதாவது இந்த திருவடியை பிடிச்சா போதும், உனக்கு எல்லா நலன்களையுமே தருவாங்க. அதாவது முருகன் அவருடைய திருவடியை நீ பிடிச்சா போதும், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், துன்பம், கவலை, அதே போல் உன்னுடைய எதிரிகள் எவனாந்தான் என்ன, எல்லாரையுமே எதிர்த்து அழிக்கக்கூடிய ஆற்றல், வேல் கொண்டு துன்பத்தை தீர்க்கக்கூடிய நம்மளுடைய சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் இருக்கும்போது எக்காரணத்தை கொண்டும் அஞ்சவே வேண்டாம். தைரியத்தை கொடுத்து உங்களுக்கு வெற்றியை பரிசாக தரக்கூடிய தெய்வமாக எம்பெருமான் முருகன் விளங்குகிறார். அப்போ இந்த நலன்கள் அனைத்தும் வீட்டில் இருந்தாவே போதும். இந்த 5 தெய்வங்கள் இருந்தாவே ஒரு வீட்டில் எல்லா நலன்களும் கிடைக்குங்க. அதாவது நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த 5 தெய்வங்கள் இருக்கும்போது அந்த வீட்டில் எல்லா வளமும் பெற்ற வீடாக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக எந்த தெய்வங்களை வணங்கணும் ராசிப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் விஷ்ணு பகவான் நாராயணனை நீங்கள் வழிபாடு செய்யணும். அப்படி நீங்கள் வழிபாடு செய்யும்போது எந்த துறையாக இருந்தாலும் சரி, அதில் நிச்சயமாக உங்களுக்கு நாராயணன் உங்களுக்கு வழி காட்டுவாருங்க, வெற்றியை கொடுக்குவாருங்க. அதே போல் சரஸ்வதி தாயாரை மிதுன ராசிக்காரர்கள் வழிபாடு செய்யலாங்க. அப்படி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல அறிவு, கல்வி, பணவரவு, தொழில் வளர்ச்சி, இது எல்லாமே உங்களுக்கு சரஸ்வதி தாயார் உறுதுணையாக நின்று உதவி செய்வாங்க. அதே போல் தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபாடு செய்யும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், திடீர் முடிவுகள், புத்திசாலித்தனம், வழிகாட்டும் பாதையாக தட்சிணாமூர்த்தி உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாருங்க. அதே போல் நீங்கள் விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாங்க. மிதுன ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் இறங்குறீங்க, செய்ய நினைக்கிறீங்க, அதுக்கு சில தடை தாமதங்கள் ஏற்படுதுன்னா அதை அனைத்தையும் முறியடிக்கக்கூடிய இடத்துல விநாயக பெருமான் இருக்கிறாரு. அதனால் விநாயக பெருமானையும் நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. அது மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்கள் மகாவிஷ்ணுவை முக்கியமாக வணங்கணும். சரஸ்வதி தாயாரை வணங்குங்க, தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க, விநாயகரை வணங்குங்க. விநாயகரை நீங்கள் வணங்கும்போது தடைகள் அனைத்தையும் விலகுவாருங்க. அதே போல் முடிஞ்ச ஐகிரீவரை வணங்குங்க. அப்படி ஐகிரீவரை நீங்கள் வணங்கும்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமண தடைகளை எல்லாத்தையுமே நீக்குவாருங்க. சரி, மிதுன ராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கக்கூடாது? அதே சில பேர்லாம் கேட்கலாம், ஏன் நாங்கள்லாம் மகிஷாசுரக்க மத்தினி காளியை வணங்கக்கூடாதா, இல்லை ராகு கேது சனி பகவானெல்லாம் வணங்கக்கூடாதா, நரசிம்மர் மூர்த்தி அவரை வணங்கக்கூடாதா, உக்கரமாக இருக்கக்கூடிய நரசிம்மரெல்லாம் நாங்கள் வணங்கக்கூடாதா அப்படின்லாம் கேட்கலாம். பொதுவாக மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அப்படின்றதுனால நீங்கள் கடுமையான தீவிர சக்தி கொண்ட தெய்வங்களை நீங்கள் வணங்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் நுண்ணிய புத்திசாலித்தனத்தை பாதிக்கும். அதாவது உங்களுடைய நுண்ணிய புத்திசாலித்தனத்தை பாதிக்கும். உதாரணமாக நீங்கள் உக்கிர ரூபத்தில் இருக்கக்கூடிய காளி, பிரசண்ட சக்தி வடிவங்களை நீங்கள் வணங்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மன அமைதி குறையுங்க. அதே போல் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முடிவு எடுக்கிற திறன் உங்களுக்கு குறையும். சில விஷயங்கள் குழப்பத்தை உண்டாக்கும்.
அதே போல் நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்யலாமா அப்படின்னா, சனி பகவானை நீங்கள் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது. அதை மட்டும் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஆலயங்களுக்கு போகிறீங்கன்னா, நீங்கள் தாராளமாக சனீஸ்வர பகவானை ஆலயத்தில் வழிபாடு செய்யுங்க. அதுலேயும் ஆலயத்திலையும் கூட சனி பகவானை நேருக்கு நேராக நின்று வழிபாடு செய்யக்கூடாது. ஒன்று இடதுபுறமாக நின்று வழிபாடு செய்யணும், இல்லைன்னா வலதுபுறமாக நின்று தான் வழிபாடு செய்யணும். அதுதான் சனி பகவானுக்கு ஏற்ற முறையும் கூட. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பல பேரை பார்த்துருக்குறோம், சனி பகவானை நேருக்கு நேராக தான் நின்று கும்பிடுறாங்க. அது முற்றிலும் தவறு. அதை மாற்றிக்காங்க. சரி, வீட்டில் உக்கிர தெய்வங்களை வச்சு வழிபாடு செய்யாதீங்க மிதுன ராசிக்காரங்க. அதே போல் சனி பகவானையும் வீட்டில் பூஜை அறையில் ஃபோட்டோவாக மாட்டி வச்சு வழிபாடு செய்கிறது முற்றிலும் தவிர்த்துக்காங்க. ராகு கேது இவங்களையும் வழிபாடு செய்கிறது தவிர்த்துக்காங்க. ஏன்னா புதன் சக்தியை அடக்கி ஆளக்கூடிய, அதாவது புதன் பகவான் கல்வி ஞானம் அறிவெல்லாம் கொடுக்கக்கூடியவங்க. ஆனால் சனி ராகு கேதுலாம் யார்? ஒருத்தன் தவறு செய்கிறான்னா அவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய தெய்வங்களாக தான் சனி பகவானும் ராகு கேதுலாம் இருக்கிறாங்க. அதே போல் கர்ம பலன்களை கொடுக்கக்கூடிய தெய்வங்களும் இவங்க தான். அதனால் இந்த தெய்வங்களை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எந்திரங்களையும் நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யாதீங்க. உக்கிரமாக இருக்கிற இயந்திரங்களை வச்சு வழிபாடு செய்யாதீங்க. முடிஞ்சால் சரஸ்வதி விநாயக இயந்திரங்களை வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்ல வாழ்க்கையில் செல்வத்தை பெருக்கும். அதே போல் நீங்கள் சில பேர் கேட்கலாம், எனக்கு அப்பா அம்மா தான் முதற் கடவுள், அதே போல் என்னுடைய பெரியவங்க எங்களுக்கு நல்லது செஞ்சுருக்கிறாங்க, அவங்க ஃபோட்டோவை நாங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்கலாம். குறிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் உங்களுடைய அப்பா அம்மா மூதாதையர் ஃபோட்டோஸை பூஜை அறையில் எக்காரணத்தை கொண்டு வைத்து வழிபாடு செய்யக்கூடாது. அது உங்கள் குடும்பத்திற்கு நல்லதும் கிடையாது. அதாவது தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய மூதாதையர்களாக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு சாதாரண மனுஷனுங்க தான். அதாவது இந்த மனுஷனாக ஆசை பாசம் கோபம் இன்பம் துன்பம் பொறாமை நன்மை தீமை இது எல்லாத்தையும் தாண்டி இவங்க ஆத்மா பிரிஞ்சிருக்கு. புரிஞ்சுக்காங்க. இது எல்லாத்தையும் அனுபவித்த ஒரு ஆத்மாவாக பிரிஞ்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களை தெய்வத்தோடு ஒப்பிட முடியாது. அதனால் வீட்டில் எங்கே நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில் தயவு செஞ்சு வைக்கக்கூடாது. ஆனால் இவங்களை வடக்கு திசையில் தெற்க நோக்கி பார்க்குற மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸை வச்சு வழிபாடு செய்யுங்க. புரிஞ்சுதுங்களா? வடக்கு திசையில் வைத்து தெற்க பார்க்குற மாதிரி நீங்கள் வச்சு வழிபாடு செய்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அவங்க கொடுப்பாங்க. அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள் பூஜை அறையை எந்த திசையில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா திசையிலுமே வைக்கலாம். அதாவது குறிப்பாக கிழக்கு திசை வைக்கிறது நல்லது, சிறந்ததும் கூட. அதே போல் மேற்கு திசையிலையும் வைக்கலாம், வடக்கு திசையிலையும் வைக்கலாம். ஆனால் தெற்கு திசையை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக தட்சிணாமூர்த்திக்கும் நடராஜருக்கு மட்டும்தான் உகந்ததாக இருக்குது. அதனால் நீங்கள் தெற்கு திசையை தவிர்த்து கிழக்கு மேற்கு வடக்கு இந்த 3 திசைகளை நீங்கள் பூஜை அறையை வைத்து வழிபாடு செய்யலாங்க. அடுத்ததாக மிதுன ராசிக்காரங்க பூஜை அறையை எப்படி பராமரிக்கணும், பூஜைகள் எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். முதல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் பூஜை அறையை சுத்தமாக வச்சுருக்கணும், நல்லா காற்றோட்டமாக வச்சுருக்கணும், அழுக்கு படிஞ்சு இருக்கக்கூடாது, ஒற்றை இருக்கக்கூடாது. சரிங்களா? சுத்தமாக வச்சுருக்கணும். அதே போல் வெள்ளை மஞ்சள் பச்சை இந்த நிறத்தாலான மலர்களை நீங்கள் சாமிக்கு பூஜை செய்யலாம் வச்சு. முடிஞ்ச வரைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் புதன்கிழமை அன்று தினத்தில் நீங்கள் சிறப்பாக பூஜை செய்யணும். முடிஞ்சால் துளசி மாலை, நெல்லிக்காய், மூங்கில் பூ இதெல்லாம் கொண்டு நெய்வேத்தியம் செஞ்சு வழிபாடு செய்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அதே போல் முடிஞ்சால் தினமும் விளக்கு ஏற்றுறதும் நல்லதுங்க. புதன்கிழமை நாட்களில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் கல்வி, படிப்பு, பண வரவு, அதே போல் ஏதாவது தடை தாமதங்கள், தொழில் வளர்ச்சி, வியாபாரம் முன்னேற்றம், குடும்பத்தில் சண்டை சச்சரவு, திருமண தடை இது எல்லாமே உங்களுக்கு நீங்குங்க. அதே போல் நீங்கள் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யும்போது ஏகாதசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி அன்று,
அதுக்கப்புறமா விஷ்ணு பகவானுக்கு உகந்த நாட்களில் எந்த நாட்கள்லையும் நீங்கள் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அமாவாசை நாட்களில் பித்ரு பூஜைகள் செய்யும்போது உங்களுடைய மூதாதையர்கள் உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்க. அதே போல் முடிஞ்ச வரைக்கும் மிதுன ராசிக்காரங்க பச்சை நிற ஆடைகளை அணிவதை பயன்படுத்துறது நல்லதுங்க. அதுவும் குறிப்பாக புதன்கிழமை நாட்களில் பச்சை நிற ஆடைகளை பயன்படுத்துறது மிகவும் உகந்தது. துளசி செடியை வீட்டான வச்சு வளங்க. குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி பொருட்களை தானம் பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு கல்வி சார்ந்த பொருட்களை வாங்கி கொடுக்கறது நல்லதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் 5, 14, 23 இந்த தேதிகளில் உங்களுக்கு உகந்த நாட்களாக இருக்குங்க. அதனால் மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் வாழ்க்கையில் நல்ல அறிவும் பேச்சாற்றலும் புத்திசாலித்தனமும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு புதன் பகவான் உறுதுணையாக இருப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நாராயணனை வழிபாடு செய்கிறது மிக மிக அவசியம். சரஸ்வதி தாயாரை விநாயக பெருமானை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வியாபாரம் பெருகும், தொழில் முன்னேற்றம் உண்டாகும், பண வரவு, வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும், ப்ரொமோஷன் இது எல்லாமே கிடைக்கும். அதே போல் நீங்கள் சரஸ்வதி தாயாரை அம்பாளை வணங்கலாம். நீங்கள் தாராளமாக அம்பாளை நீங்கள் வணங்கலாம். அப்படி வணங்கும்போது உங்களுக்கு செல்வம் கிடைக்கும், குடும்பத்தில் சாந்தி நிலைக்கும், திருமண தடைகள் அனைத்தும் விலகும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும், உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. சரியா? அதனால் மிதுன ராசிக்காரர்கள் இந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றினா வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்துக்கு போகலாம். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நாங்கள் பதில் தரோம். அதோடு இல்லாமல் உங்களுக்கு ஆன்மீகத்தில் வேறு ஏதேனும் பதிவுகள், வீடியோ பதிவு வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அந்த வீடியோ பதிவு போடுறோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.